அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பத்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா என்னடா இதெல்லாம் எதுக்கு நீ வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? என்னமா எங்க சூர்யா சொன்னா கேக்குறான். அவன் தான் ஆர்த்தி எடுப்பானாமா. பாரு என்கிட்ட இருந்து புடிங்க நின்னுட்டு இருக்கான். இந்த கதிர குடுடா, என் மருமக நின்னுட்டு இருக்கான். நான் தானே எடுக்கணும், குடுடா. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் துளசிக்கு நான் தான் எடுக்கணும். எவ்வளவு நாள் ஆசை இது, அது எப்படி விட்டு கொடுப்பேன்? ஏன் துளசிக்கு நான் எடுத்தாதான் பிடிக்கும். என்ன குட்டப்பாவாட கரெக்ட் தானே? ஆமாண்டா ஓட்டுறது. நீ எடுத்தாதான் எனக்கும் பிடிக்கும். எடு எடு. எனக்கும் எவ்வளவு நாள் ஆசை. அது சரி, நல்ல மருமக தான். மருமகளே குழந்தைனே இப்படி எல்லாம் கொஞ்சம் கூடாது டேய் அப்படின்னு அடக்கி வைக்கணும். நீங்க என்னடா அவனுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் அண்ணி குழந்தை மாதிரியா இருக்கீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கம்மா நீங்க. அவனே இருக்கட்டும், அவன் தான் ரொம்ப ஆசைப்பட்டவன். அதனால அவன் எடுத்தாதான் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். அப்படிதானடி பொண்டாட்டி? ஆமா மாமா, எனக்கு என் கதிர் எடுத்தாதான் பிடிக்கும். மாமா உங்களுக்கும் அப்படிதானே? ஆமா, எனக்கும் என் தம்பி எடுத்தாதான் பிடிக்கும். என் பொண்டாட்டிக்கு அப்படின்னும் போது நான் மட்டும் வேணா நான் சொல்லுவேன். எனக்கும் அப்படிதாண்டி. சரி சரி, சீக்கிரம் எடுப்போம். உள்ள போனோம்ல, மேல நிறைய இருக்குல்ல. கதிரே ஸ்டார்ட் பண்ணுடா. அப்புறம் பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணணும். சும்மானாலும் எடுக்கக்கூடாது, சரியா? பாட்டு பாடி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுடா. ஐயோ துளசி, எனக்கு எடுக்கணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு பாட்டு பாடிலாம் எடுக்க தெரியாது. பாடுறதுன்னா பாடிடுவேன். இங்க இருக்கவங்களாம் ஓடிடுவாங்க பாத்துக்க. அதனால அந்த ரிஸ்க் வேணாம். வெறும்னே நான் எடுக்கிறேன், அம்மாவை பாட சொல்றேன், சரியா? நான் பாட மாட்டேன். என் மருமகளுக்கு நான் ஆர்த்தி எடுக்கிறேங்க, அதை விட மாட்டானாமா. இவன் ஆர்த்தி எடுப்பாலும் நான் பாட்டு பாடணுமா? அதெல்லாம் பாட முடியாது. ஐயோ, இப்ப என்ன துளசி பண்றது? நான் வேணா எடுக்கிறேன், நீ பாடுறியா? டேய் ஏறுமே, ஆர்த்தி எடுக்க போறது எனக்கு. இவர் ஆர்த்தி எடுப்பானா எனக்கு நானே பாட்டு பாடணுமா? போடா, அதெல்லாம் முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஆர்த்தி எடுக்கும்போது பாட்டு பாடிதான் ஆர்த்தி எடுக்கும். அப்பதான் எனக்கும் பிடிக்கும். எடுடா, பாடிட்டே எடு. யாரா ஓடினா ஓடி போட்டோம், பரவாயில்ல. நான் ஓட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ எடுடா. கதிர் கவலைப்படாத, நீ ஆர்த்தி எடு. நம்ம அட்மினே பேக்ரவுண்ட் மியூசிக்கா சாங்கையும் போட்டுருவாங்க. நீ ஆர்த்தி எடு. நம்ம அட்மின் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நீ எடு. ஆமால, அட்மின் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அட்மின் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லதா ஒரு பேக்ரவுண்ட் சாங்க போட்டு விடுங்க. என் துளசிக்கு ஆர்த்தி எடுக்க போறேன். சிச்சுவேஷன் சாங்க தட்டி விடுங்க. கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே, மிதிலை நகர் சீதை வந்தாளோ எங்க வீட்டோடு வாழவே. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சட்டம் கலகலக்குது எங்க வீட்டு தேவதை வந்து விட்டா பார்த்துட்டு. உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். போதுண்டா, நீ ஆர்த்தி எடுத்தது. எவ்வளவு நேரம் என் மருமக இங்கே வெளியில நின்னுட்டு இருப்பான். இப்பதான் அவன் முதல் முறையா என் மருமகளா என் வீட்டுக்கு, இல்ல அவ வீட்டுக்குள்ள வரப்போறா. துளசி வாமா. சூர்யா, துளசி உள்ள கூட்டிட்டு வா. ராஜாத்தி நீ வாமா. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. என் அண்ணிய நான் தான் வரவேற்கணும். என்ன துளசி, அப்படிதானே? வாங்க குட்டப்பாவாட, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வாய உடைக்க போறேன் பாரு. இனிமே உனக்கு அண்ணி. நீ அவளா இனி அண்ணின்னு கூப்பிடணும். இந்த மாதிரி பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. துளசி குட்டப்பாவாட அப்படி இப்படின்னா கூப்பிடக்கூடாது. இனிமே அவ உனக்கு அண்ணிடா, உன் அண்ணன் பொண்டாட்டி. அதனால வாங்க அண்ணி போங்க அண்ணி அப்படிதான் கூப்பிடணும், புரியுதா? அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. எனக்கு எங்க அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு துளசி. துளசி சொல்லு, அம்மா என்னென்னமோ சொல்றாங்க பாரு, நீ அமைதியா இருக்க. கதிரு, நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அத்தை சொல்றாங்கன்னா நீ மாத்திக்காத. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கணும். இதெல்லாம் வேணாம். நீ அண்ணி அதெல்லாம் கூப்பிட வேணாம். நீ எப்பவுமே துளசி குட்டப்பாவாட என்னன்னு கூப்பிடணும் கூப்பிடு. அத்தை சொல்றாங்கன்னு மாத்திராதரா. அந்த மாதிரி நீ அண்ணின்லாம் கூப்பிட்டா எனக்கு வேற யார் கூடயோ பேசுற மாதிரி இருக்கும். நீ அப்படிலாம் கூப்பிடாத, சரியா? துளசி, அப்ப நானு அது சரி, அங்க ஒருத்தியா? அப்ப எவளும் என் மருமகளை அண்ணியும் கூட போறது இல்ல, அப்படிதானே? யாரு நீயும் என்ன அண்ணிலாம் கூப்பிட வேணாம். நீ எப்ப போல என்ன துளசினே கூப்பிடு. யாரும் மாத்திலாம் கூப்பிட வேணாம். அப்படிலாம் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு ஏதோ புதுசா வந்த மாதிரி இருக்கும்.
நீங்க அப்படியெல்லாம் கூப்பிட வேணாம். எல்லாரும் எப்பவும் போல கூப்பிடுங்க, அதுவே போதும். அது சரி, இந்த மேடம் கூப்பிடுறதுக்கு இங்க இருந்தா தானே நான் தான் இந்த மேடம் கூட்டிட்டு போயிடுவேன். இல்ல தூக்கிட்டு போயிடுவேன் என் வீட்டுக்கு. அச்சச்சோ, ஆமால ஜீவண்ணா, இப்ப நீங்க யாழினி கூட்டிட்டு போயிடுவீங்களா? ஷாலினி, நீயும் கிளம்பிடுவியா? ஆமா துளசி, எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்காங்க. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசை, ஆனா எல்லாரும் விரட்டி விடுறாங்க துளசி. நீ பேசியங்களே இங்கே இருக்க வையே ப்ளீஸ் துளசி. ஆமா ஆமா, அவளுங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருப்பாளுங்களாமா. மாமியார் வீட்டை பார்த்துட்டு போகணும்ல, அதெல்லாம் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகணும். இனி அதுதான் அவங்க வீடு. இது இனிமே விருந்தாளி வீடு மாதிரிதான். சரி சரி, எதுக்கு வெளியில நின்று பேசிக்கிட்டு உள்ள போய் பேசுவோம். உள்ள போய் ஃபீல் பண்ணிப்போம். இப்ப நம்ம உள்ள போவோம். அண்ணா வாங்கண்ணா. துளசி உள்ள வா துளசி. கதிர், நீ என்ன சும்மாவே ஆரத்தி எடுத்துட்டு வர்ற? ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும், வசூலிக்காம விடாத. கேளு கேளு, நீ சும்மா ஆரத்தி எடுக்காத. சூர்யா மாமா, என்ன கதிர் ஆரத்தி எடுத்ததும் அமைதியா இருக்கீங்க? தட்டுல வெயிட்டா போடுங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். என் தம்பிக்கு இல்லாததான் போட்டுட்டா போச்சு. டேய் கதிர், எவ்வளவு வேணும்னு சொல்லு. அண்ணா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்கிப்பேண்ணா. நண்பன் ஜீவா வேற இருக்கான், பார்த்து பண்ணுங்கண்ணா. கல்யாணம் முடிஞ்சிருக்கல, பார்ட்டி கொஞ்சம் ஹெவியா வைக்கணும். அதனால பார்த்து கொஞ்சம் பலமாவே தட்டுல போடுங்கண்ணா. மாமா 100 ரூபாய் கொடுங்க. துளசி என்ன 100 ரூபாய் கேக்குறா? 100 ரூபாய்ல பத்தாது, கொஞ்சம் அதிகமா கேளு. உனக்கு விலைவாசி தெரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒண்ணு கூட வாங்க முடியாது. துளசி கொஞ்சம் அதிகமா கேளு. டேய் மவனே, இப்ப நான் உனக்கு அண்ணி, அதனால தாராளமா போட முடியாது. 100 ரூபாய் தரேன், போய் நீயும் ஜீவானும் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி சாப்பிடுங்க, அது போதும். மவனே, பார்ட்டியா கேக்குது உனக்கு? பார்ட்டி வீட்டுக்குள்ள வா, உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி. அப்படி போடு துளசி, அதான பார்த்தேன். என் மருமகளை கொத்தானால. டேய் கதிரு, உன் அண்ணி கரெக்டா சொல்லியிருக்கா பாத்துக்க. மவனே, அப்பனும் பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு, அப்பன் புள்ள மருமகளை எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூத்த அடிக்கிறீங்க. இனிமே எப்படி அடிப்பீங்க? அதை என் மருமக வந்துட்டால பாக்கலாம். மருமகளே என்னம்மா இப்படி பண்ணிட்ட? மாமா, இனிமே எல்லாமே இப்படிதான். சரி சரி, வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, என் கதிர் கருத்துருவான். என்ன கதிரு, உள்ள போலாமா? குட்டப்பாவாட உள்ளவா, உனக்கு வச்சுக்கிறேன். கோச்சுக்காதா செல்லம், உன் அண்ணி உனக்கு என்ன பண்ணணுமோ அதை தரமா பண்ணுவேன். கோச்சுக்காத, நீ உள்ளவா. இப்பதான் வந்து என்ன? ஆமாடா, இப்பதான் டியூட்டி முடிஞ்சது, அதான் ஸ்ட்ரைட்டா இங்கதான் வரேனே. அம்மாலாம் வெளியில வெயிட் பண்றாங்க, கிளம்பணும். அதான் ஷாலுவை கூட்டிட்டு போலாமேன்னு. ஷாலுவை கூட்டிட்டு போலாமா? அது சரி டாக்டர் சார், இவ்வளவு நாளா எங்க வீட்டு பொண்ணு லவ் பண்ணி இருந்திருக்கீங்க. இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. எல்லாரோட காதலும் என் கண்ணில் பட்டுது, ஆனா டாக்டரோட காதல் மட்டும் என் கண்ணில் படாம போயிடுச்சு. இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன கூட்டிட்டு போலாமான்னு கேள்வி. தாராளமா உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அது இல்லம்மா, இருந்தாலும் கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான். நேரம் ஆகுது, நாங்களும் வீட்டுக்கு கிளம்புனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து ஷாலுவை அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும். டேய் புரியுது புரியுது, கவலைப்படாத. இதோ இப்பவே அனுப்பிடுவோம், நீ கூட்டிட்டு கிளம்பலாம். என்ன ஷாலு அமைதியா இருந்தா எப்படி? மதன் கூப்பிடறான்ல, நீ கிளம்பணும்ல. போய் அம்மா கிட்டயும் ஜீவா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பு. அப்பா வெளியே தான் இருக்காரு, அப்படி வெளியில சொல்லிடு. ஓகேவா? ஷாலுமா, என்னம்மா வருத்தப்படாத. நீங்க பாருமா, பொண்ணா பிறந்துட்டாலே புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நாங்களும் பக்கத்துல தானே இருக்கோம். நீ எப்ப நினைச்சாலும் இந்த அத்தை வீட்டுக்கு வந்து போகலாம். அம்மா வீடு தான் கொஞ்சம் தூரம் இருக்கு, அத்தை வீடு பக்கத்துல தானே இருக்கு. எப்ப வேணாலும் நீ அத்தை வீட்டுக்கு வந்து போகலாமா? ஆமால, நான் போகணும்ல, நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும்ல. ஷாலு தங்கம், எதுக்கு வருத்தப்படுறது? ஆனா அத்தை இங்க இருக்கல, நீ எப்ப வேணாலும் இங்க வந்து போமா. இதை நினைச்சு கவலைப்படாத. உன் மாமியாரு அவங்க உனக்கு அம்மா மாதிரி, அவங்க உன்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க நாங்களே பார்த்தோம். நீங்க பாரு, எதை நினைச்சு வருத்தப்படாத. நல்லபடியா சிரிச்ச முகமா புகுந்த வீட்டுக்கு போகணும், புரியுதா? அப்புறம் அம்மா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பு. அம்மா கொஞ்சம் கோவமா தான் இருக்கா, இருந்தாலும் சொல்லிட்டு கிளம்பு. வேற என்ன பண்ண முடியும்? சரிங்க அத்தை. அம்மா அம்மா எங்க? அது சரி, உங்க அம்மா தான் முறுக்கிட்டு அதுவும் அங்க நிக்கிறாங்கல்ல. இரு நான் கூப்பிடுறேன். தங்கச்சி இன்னும் என்னம்மா கோச்சிட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு புகுந்த வீட்டுக்கு போகணும்ல, வா வந்து வழி அனுப்பி வை. வாமா. ஆமா நீ வாங்க, நீ இன்னும் அங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க. நான் கிளம்புறேம்மா, நான் போயிட்டு வரேன். நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனாலும் வேற வழி இல்லைம்மா, நான் போய் தானே ஆகணும். யாருமே இந்த அம்மா பேச்சை கேட்கலண்ணா, அவ்வளோ ஆவாதவளா ஆயிட்டல இந்த அம்மா உங்களுக்கு. உனக்கும் சரி உன் அண்ணனுக்கும் சரி, நான் இப்போ ஆவாதவ தான் இல்லையா? அது சரி, என்ன நீங்கள் இப்போ விரோதி மாதிரி தானே பார்ப்பீங்க. சரி, உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்க, இனி நான் என்ன சொல்ல முடியும்? நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லபடியாக போயிட்டு வா. அம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கம்மா, நீ மறுபடியும் இப்படி பேசுறது இப்படி யோசிக்கிறதும் தப்புமா. இங்கே பாருமா, நான் என் மாமியார் வீட்டுக்கு போக போகிறேன். என்னை நல்லபடியாக சிரிச்ச முகமாக அனுப்பி வைமா.
நீ இப்படி அனுப்பணும். ஆனா நான் கேட்கறேன் பாரு. மா ப்ளீஸ்மா. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வா. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறதா இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அப்பா அண்ணன் யாழ்னின்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. அம்மா இங்க பாரு, தேவையில்லாத வேலை இதெல்லாம் பண்ணணும்னு நீ நினைச்ச, நானே சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. யாழ்னிய நீ ரொம்ப நல்லா பாத்துக்கணும். இங்க பாருமா, நான் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவேன், எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். யாழ்னிக்கு நீ எதனா பண்ணேன்னு தெரிஞ்சது, நானே உன்னை சும்மா விட மாட்டேமா, பாத்துக்க. என்னடி மிரட்டுறியா? அப்படியே கூட வச்சுக்கமா. ஆமா, நான் உன்னை மிரட்டேன்னா. இங்க பாரு, யாழ்னி இன்னைக்கு எனக்கு அண்ணி, ஆனா இதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன், அண்ணனுக்கு முன்னாடி நானே உனக்கு ஏதாவது பண்ணிடுவேன், பாத்துக்க. அதே போல அண்ணன் கோணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம ஏதாவது பண்ணி அண்ணன் கிட்ட எதையும் வாங்கி கட்டிக்காத, சொல்லிட்டேன். நல்ல விதமா சொல்றேம்மா, கேட்டுக்க. ஒரு பொண்ணா அம்மாவுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. வேற என்ன பண்ண, பாத்துக்கம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வீணா அண்ணன் கிட்ட பேச்சு வாங்கிடாத. அண்ணன் கோணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஷாலு, நீ பத்திரமா கிளம்புமா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இவ ஏன் பொண்டாட்டின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எதனா பண்ணணும்னு நினைச்சாங்கனாலே என்ன ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீ கவலைப்படாத ஷாலு, நீ பார்த்து கிளம்பு. மச்சான் வெயிட் பண்றாரு பாரு, நீ கிளம்பு. வெளியில வர அத்தை வெயிட் பண்றாங்க, கிளம்புமா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். அண்ணா, யாழுவை பார்த்துக்க. யாழு எப்படின்னு உனக்கே தெரியும்ல, எந்த இடத்துலையும் யாழையும் விட்டு கொடுத்துறாதுண்ணா. நீ விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்டா எனக்கு சொல்லணும்னு தோணுதுண்ணா, அதுக்கு தான் சொல்கிறேன். யாழி, நான் கிளம்புறேண்ணே. ஷாலு, அப்போ நீ அங்கே என் கூட வீட்டுக்கு வர மாட்டியா? நீ என் கூட வருவேன்னு நினைச்சேன் ஷாலு. நீ என்ன மதனை, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ என் கூட அங்கே வாயே. அங்கே நான் மட்டும் தனியாக எப்படி இருப்பேன்? நீயும் வா ஷாலு. ஷாலினிமா, ஷாலினி அவன் மாமியார் வீட்டுக்கு போகணும். நீ எப்படி உன் மாமியார் வீட்டுக்கு போறியோ அது போல ஷாலினியும் அவன் மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. நீ எல்லாமே சீக்கிரமே கத்துக்குவாமா. அதான் ஜீவா இருக்கால, எல்லாமே ஜீவா பார்த்துப்பான். நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. இல்லண்ணா, நான் எப்படி நான் அங்கே தனியாக இருப்பேன்? ஷாலினி அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல. யாலு, எதை நினைச்சு பயப்படக்கூடாது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இப்போ நீ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்ட. இனிமே எல்லா இடத்துலையும் தைரியமா இருக்கணும். உனக்கு எதனானா எனக்கு ஃபோன் பண்ணு, இந்த துளசி இருக்கேன். உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன், சரியா? அது மட்டும் இல்லை, எப்பவுமே எங்க அண்ணன் ஜீவா உன் கூடவே இருப்பாரு, நீ கவலையே படாத. ஆமா யாலு, ஜீவாண்ணா உன் கூடவே இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துப்பாங்க, சரியா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் கிளம்புறேன். யாழினி பாய். அண்ணா, நான் கிளம்புறேண்ணா. ஷாலுமா, வருத்தப்படாது. அண்ணன் அடிக்கடி வந்து பார்க்குறேன், சரியா? உனக்கு எப்பயாச்சும் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மச்சான் கிட்ட சொல்லு. மச்சான் கண்டிப்பாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். நீயும் வீட்டுக்கு அப்பப்போ வந்து போ, கவலைப்படாத. போயிட்டு வாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மாமியார் வீட்டில் நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும், சரியா? இதை நான் உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, உனக்கு தெரியும். உனக்கு அம்மா தான் இந்த இடத்துலேருந்து புத்திமதி சொல்லி அனுப்பணும். ஆனால் நம்ம அம்மா பற்றி தான் நமக்கு தெரியுமே. அதனால அண்ணன் உனக்கு சொல்கிறேன், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க. மச்சானையும் நல்லபடியாக பார்த்துக்க, அத்தையும் நல்லா பார்த்துக்க, சரியா? பார்த்து நீ கிளம்பு, பார்த்து பத்திரமா. மச்சான் ஷாலினியை கூட்டிகிட்டு போங்க. சரி ஜீவா, வருத்தப்படாத ஜீவா. நான் ஷாலினியை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துப்பேன். அது நல்லாவே தெரியும் மச்சான். நீங்கள் ஷாலினியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி ஷாலுமா, ஓ மச்சான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு, நீ கிளம்பு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். யாழினி பாய். நான் இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வருவேன், அப்போ வந்து உன்னை பார்க்குறேன்னு. நீயும் பார்த்துக்க. நான் கிளம்புறேன். எங்கள் அண்ணாவையும் அம்மா அப்பாவையும் எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும், பார்த்துக்க. நான் கிளம்புறேன்னு. பாய் ஷாலினி, நீ அப்பப்போ வீட்டுக்கு வா, கண்டிப்பாக வருவேன் யாழு. சரி கிளம்புறேன். மாமா, துளசி, சூர்யா மாமா, கதிர், நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வா ஷாலு, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். நீ எப்போ நினச்சாலும் இங்கே வரலாம். அதான் அத்தை சொன்னாங்கல்ல, நீ எப்போ வேணாலும் இங்கே வந்து போ. கண்டிப்பாக துளசி, நான் வருவேன். இங்கே அடிக்கடி கண்டிப்பாக வருவேன். என்னால் உங்களால் பார்க்காமலாம் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன். சரிம்மா, இது உன் வீடு, எப்போ வேணாலும் வரலாம். சரி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, கிளம்புமா. சரி, நான் போயிட்டு வரேன். மதன், வாங்க போகலாம். சரி மாமா, நாங்களும் கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு. மச்சான் நாங்கள் கிளம்புறோம். டே கதிரு, நாங்கள் கிளம்புறோம்டா. வாடி வா, அங்கே தானே வரணும். என்னை ஏமாத்திட்டாலும் உங்கள் அண்ணன். உங்கள் அண்ணனுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்டி. உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் என்னை ஏமாற்றி உன்னை என் புள்ள தலையில் கட்டி வச்சுட்டானுங்களா பாரு. உன்னை படுத்துகிற படத்தில் உன் அண்ணனுங்க கதற விடுறேன்டி. வா, என் வீட்டுக்கு தானே வர. மாமியார்னா என்னன்னு உனக்கு நல்லாவே நான் காட்டுறேன், வாடி. ஆமாம் ஜீவா, நீங்களும் கிளம்பணும்ல. யாருமா இங்கே வா. யாருமா எதுக்கு மாலர? அதெல்லாம் அழக்கூடாது. நீ எங்கே போகிற? இங்கே தானே, அத்தை வீட்டுக்கு தானே. அத்தை வீடு பக்கத்தில் தானேமா இருக்கு. அண்ணன் எப்போ நினச்சாலும் என் தங்கத்தை வந்து பார்ப்பேன். என் தங்கக்குட்டியும் அப்படிதான், எப்போ நினச்சாலும் இங்கே உடனே ஓடி வந்துடலாம். ஜீவா இருக்கான்ல,
உடனே கூட்டிட்டு வந்துருவோம். சரியா? இதுக்காக அழக்கூடாது தங்கம். அண்ணா எனக்கு அங்க போறதுக்கு பிடிக்கல அண்ணா. நான் இங்கேயே இருக்கட்டுமா? நான் ஏன்னா அங்க போகணும்? ஜீவமாமா இங்கேயே இருக்க சொல்லணும். நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாமே. நல்ல வளர்ப்பு தான். வீட்டோட மாப்பிளையே என் பையனை வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இதோ நல்லாவே சொல்றாளே உங்க தங்கச்சி. அம்மா, அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தெரியாம சொல்றா. அமைதியா இருங்க. தேவையில்லாம பேசாதீங்க. எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. அமைதியா இருங்க. ஆமாப்பா, நான் வாயை திறக்கக்கூடாது அப்படிதானே? நான் ஏன் திறக்கிறேன்? நான் திறக்கல. இதோ உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலான்னு இப்பதான் பிளான் போடுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நீ வீட்டோட மாப்பிளையா ஆயிடுவ. அது சரி, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நீ வீட்டோட மாப்பிளையா இருந்தாலும் இருந்துருவ. இவளுக்காக நீ அது கூட செய்வ. பெத்தவளுக்காக செய்யறியோ இல்லையோ, இவளுக்காக செஞ்சிருவ. ஜீவா, வேண்டாம். கிளம்புற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் யாருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். யாருமா, இங்க பாருமா, அப்படிலாம் இங்க இருக்கக்கூடாது. ஜீவா அவன் வேலையை பார்க்கணும்ல, நீயும் படிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ உன் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும். அதாவது ஜீவா கூட ஜீவா வீட்டில் தான் இருக்கணும். சரியா? உனக்கு எப்பயாச்சும் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஜீவா கிட்ட சொல்லு. ஜீவா கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவோம். அதே மாதிரி அண்ணனுங்களுக்கும் அம்மா அப்பாக்கும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்களும் உன்னை உடனே வந்து பார்ப்போம். சரியா? இதை நினைச்செல்லாம் அழக்கூடாது. என் தங்கச்சி இன்னும் குட்டி பொண்ணு கிடையாதுமா. இனிமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். கவலைப்படாத. உனக்கு ஜீவா உன் கூடவே இருப்பான். ஜீவா எல்லாமே உனக்கு சொல்லி தருவான். சரியாமா? சரிண்ணா. அண்ணா நீ சொல்றத நான் கேட்குறேன். ஆனா எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ கண்டிப்பா புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரியா? இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாமே பழகிடும். நாங்களே கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன். அந்த மாதிரி பழகிடும் உனக்கு. இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன் யாரு தங்கும் எதுக்காகவும் அழக்கூடாது. அழவும் நாங்கள் விட மாட்டோம்ல, உனக்கு தெரியும்ல. அதே போலதான் ஜீவாவும். ஜீவா உன்னை நல்லா பார்த்துப்பாமா. யார் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு என் மச்சான் ஜீவா மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. என் தங்கச்சி கண் கலங்காம நல்லபடியா சந்தோஷமா பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. புரியுதா தங்கம்? சரிண்ணா, நீங்க சொல்றீங்களா? நான் கேட்கறேன்னா நான் போறேன்னா. ஜீவா மாமா வீட்டுக்கு நான் போறேன். நான் கிளம்புறேன்னா. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்படியே அழுதுகிட்டுலாம் போகக்கூடாது. சிரிச்சுக்கிட்டு நல்லபடியா போகணும். நீ இப்ப போகும்போது உன் புகுந்த வீட்டுக்கு, அதனால நல்லபடியா சிரிச்சபடி போகணும். சரியா? இப்படிலாம் அழக்கூடாது. கண்ண தொடங்க. எனக்கு அழுகையா வருதுண்ணா. என்னன்னு தெரியலண்ணா. நான் இனிமே உங்களை பார்க்க முடியாதா? அப்படிலாம் இல்லம்மா. நீ எப்ப நினைச்சாலும் அண்ணனுங்களை பார்க்க வரலாம். அதே மாதிரிதான் அண்ணனுங்களுக்கும் உன் ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த நானும் கதிரும் உடனே கிளம்பி வந்துருவோம். அதனால நீ அதை நினைச்சாலும் வருத்தப்படக்கூடாது. சரியா? இவ்வளவு நாள் கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்தல, அப்ப எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு தானே இருந்த. அப்படி நினைச்சுக்க. நாள் போக போக உனக்கு எல்லாமே பழகிடும். யாரு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அதான் அண்ணன் சொல்றாருல்ல, நாங்க எதனா கண்டிப்பா உன்னை வந்து பார்க்க வருவோம். அது மட்டும் இல்ல, உன் கூட ஜீவா இருக்கான். என் மச்சான் எப்பவுமே உன் கூட இருப்பான். உனக்கு எதனானா எதுவும் ஆகவும் விட மாட்டான். எதனானா அவன் சும்மாவும் இருக்க மாட்டான். நீ யாரை நினைச்சும் பயப்படவும் வேணாம், எதை நினைச்சு கவலைப்படவும் வேணாம். சரியாம்மா? அழாத. சரிண்ணா, நான் பயப்படல, அழல. நான் சந்தோஷமா போயிட்டு வரேண்ணா. இப்படிதான் இருக்கணும். சரியா? கண்ணை தொடச்சுக்கிட்ட நீ ஜீவா அத்தை மாமா எல்லாரும் நல்லபடியா கிளம்புங்க. அண்ணா அடிக்கடி வந்து பாக்குறேன். நானும் கதிரும் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறோம். சரியாம்மா? விரல்களை கோத்து நாம 10 விரலானோம். மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாள் செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ. கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன். சரி ஜீவா, பார்த்து கிளம்பு. பார்த்து நல்லபடியா பார்த்துக்க. உன்னை மட்டும் தான் நம்புறேன். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மச்சான், நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். யார் நீ உங்க தங்கச்சின்றதை விட இப்ப அவன் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை நான் நல்லபடியா பார்த்துப்போம் மச்சான். நீங்களே பார்க்க தானே போறீங்க. என் பொண்டாட்டியை நான் ரொம்பவே நல்லா பார்த்துப்போம் மச்சான். சரிடா, நீ கிளம்பு. யாருமா பார்த்து பத்திரமா கிளம்புன்னு போயிட்டு வாமா. போயிட்டு வரேன்னா. மாமா மறந்துப்படாதீங்க, யாரும் சின்ன பொண்ணு. இப்ப அவளுக்கு இதெல்லாம் புதுசாதான் மாமா இருக்கும். போக போக அவ கண்டிப்பா பழகிப்பா மாமா. சீக்கிரமே எல்லாமே அவ புரிஞ்சுப்பா. வருத்தப்படாதீங்க. புரியுதுடி. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு இன்னும் மெச்சூர்டுங்கிறது இல்லையே. ஜீவாவை நம்பி மட்டும்தான் அவளை அனுப்பி விட்டுறேன். இல்லைன்னா சத்தியமா அனுப்ப மாட்டேன். புரியுது மாமா, ஆனா வருத்தப்படாதீங்க. ஜீவானா இருக்காங்களா, அண்ணன் கண்டிப்பா பார்த்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை,
என்னத்த ஏதோ பேசாம அமைதியா இருக்கீங்க? ஆமா துளசி, வருத்தமா தான் இருக்கு. ஆனா பொண்ணை பெத்துட்டோனாலே இதெல்லாம் நடந்துதானே ஆகணும். அதான் என் மனசை நானே தேத்திக்கிறேன். எனக்கு தெரியும், யார் நீ என்னைக்கா இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக போறவ தானே. அப்படிதானே சௌந்தர்யாவும் போயிருக்கான். அப்படின்னும் போது எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் பழகிடுச்சுல. வருத்தப்படாதீங்க அத்தை. ஆமா, சௌந்தர்யா அண்ணி வரலையா? அவளுக்கு இங்க நடந்த எந்த விஷயமும் தெரியாதுமா. அவ அவங்க வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு விஷயமே தெரியும். அவ கேள்விப்பட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ வேற குதிப்பாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. இனிமேதான் அவளுக்கு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணுமே. அம்மா, அக்கா தானே, பாத்துக்கலாம் விடுங்க. அப்படி இல்ல கதிர், ஜீவா யாழினி கல்யாணத்தை கூட அவ எதுவும் சொல்லுவாளான்னு தெரியல. ஆனா சூர்யா துளசி கல்யாணத்தை பத்தி தான் அவ என்ன சொல்லுவாளுன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, பாத்துக்கலாம்ண்ணா. அவ எதனா கேட்டா நான் பேசிக்கிறேன், விடுங்க. சரி சூர்யா, நீ துளசியை கூட்டிட்டு ரூமுக்கு போப்பா. கதிர் நீ இரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதெல்லாம் நீ கொஞ்சம் பண்ணணும், சரியா? அம்மா, அவனுக்கு என்ன வேலை இருக்கு? ஏற்கனவே அவன் டயர்ட்ல இருப்பாமா. அவன் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன வேலைமா? என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாக்குறேன். இந்த வேலையில நீ பார்க்க முடியாது சரியா? இத கதிர் தான் பார்க்கணும். உனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை நீ பார்க்கணும்னா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணும். நீயும் துளசியும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. சும்மா பேசிக்கிட்டு இருங்க, சரியா? அதுக்குள்ள எதுவும் அவசரப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்கு, புரியுதா? அம்மா, ஏமா அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா, இப்ப கதிருக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க, அது முதல்ல சொல்லுங்க. அட, இவன் என்ன சூர்யா, நான் சொல்றேன்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ துளசியை கூட்டிட்டு ரூமுக்கு போ. கதிர் நீ என் கூட வா. அட, என்னம்மா பிள்ளைங்க கேட்கறேன்னு சொல்லாம? அது ஒண்ணும் இல்ல சூர்யா, இன்னைக்கு தானே உனக்கு கல்யாணம் இருக்கு. அப்போ உனக்கு துளசிக்கா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு பண்ணணும்ல. அதுதான் உங்க அம்மா மறைச்சு பேசலாமா? நீ இதை போய் மறைச்சு பேசிக்கிட்டு ஏடி, இது நீ ஓப்பனா சொல்லிட்டு போலாமே. யார்கிட்ட சொல்ற? நம்ம புள்ள மருமக கிட்ட தானே. அப்புறம் அவங்களுக்கு தானே அந்த விஷயம் நடக்க போகுது. சூர்யா, நீயும் என் மருமகளும் உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நைட்டுக்கான வேலைங்களா நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஏங்க இப்படிதான் சொல்லுவாங்களா? கதிர் என்னங்க நினைப்பான் உங்களை? அடியே, அதெல்லாம் நம்மளை விட அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லியாச்சுல, இனி எப்படி சுறுசுறுப்பா இருக்கானுங்கன்னு பாரு. நம்ம சின்ன பிள்ளை அலங்காரம் பண்றது என்ன, நம்ம பெரிய பிள்ளை அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பான். நீ அதெல்லாம் கவலைப்படாத. அப்பா அம்மா, அதான் உங்க அப்பா சொல்லிட்டாருல சூர்யா, அப்புறம் என்ன இன்னும் என்ன கேட்க போற? நீ எதுவும் கேட்க வேணாம், நீ உள்ள போ. அம்மா, அதுக்கு இல்லம்மா, இப்பவே இது அவசியமான்னு கேக்குறேன். வேணாம், எதுக்குமா? எல்லாமே பொறுமையா பாத்துக்கலாம். இப்பதானே இவளுக்கு உடம்பு சரியாகி வந்திருக்கான், அதெல்லாம் பொறுமையா பாத்துப்போம். இப்ப நீங்க எதுவும் பண்ண வேணாமா? அதுக்குன்னு நேரங்காலம் வரும்போது பாத்துப்போம். இப்ப எதுவும் வேண்டாம், நீங்க எந்த ஏற்பாடும் பண்ண வேணாம், சொன்னா கேளுங்க. என்ன சூர்யா பேசுற நீ? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா? அப்போ அது எது காலகாலத்துல நடக்கணும். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க பாரு சூர்யா, இன்னி 10வது மாசம் துளசி எங்க கையில பேரனையும் பேத்தியும் பெத்து கொடுக்கணும். அதுக்கு நாங்க எவ்வளவு ஆவலா காத்துட்டு இருக்கோம். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நீ எதுவும் பத்தி பேச வேணாம். நீ அமைதியா அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போ. மற்ற வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம், நீ கூட்டிட்டு போ. துளசிமா நீ போ, சூர்யா கூட ரூம்ல போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு போ. நாங்க மற்ற வேலைகளை பாத்துக்கிறோம். உனக்கு நைட்டுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ. அத்தை இல்ல, தெரியும் அவன் என்ன சொன்னாலும் அதுதானே நீ சொல்ல போற. நீ என்ன மாத்தியா சொல்ல போற? சூர்யா என்ன சொல்றானோ அதுக்கு தான் தலையாட்டுவேன். நான் சொல்றதுக்கு நீ தலையாட்டுவேன்? இங்க பாரு துளசி, அதெல்லாம் என்னால முடியாது. எங்களுக்கு சீக்கிரமே ஒரு பேரனும் பேட்டி கண்டிப்பா வேணும். நீ அதுக்காக உன்னை அவசரப்படுத்தணும்னு நினைக்காத. உங்களுக்கு காலகாலத்துல நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கணும்லம்மா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல. நீங்க பாருங்க, நாங்க பேரன் பேத்தின்னு கேட்டாதான் நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். நீ அவசரப்படுத்துறமே நினைக்காத. நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல. நீங்க போங்க, உள்ள போங்க. டேய் கதிர், என் கூட வா. அத்தை துளசி, அமைதியா இரு. அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நீ உள்ளவா, அம்மா பண்றதை பண்ணட்டும், நம்ம பாத்துக்குவோம். சரிங்க மாமா. சரிம்மா, நாங்க உள்ள போறோம். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சந்தோஷமா பண்ணுங்க. பாருங்க, நாங்க உள்ள போறோம். வாடி, உள்ள போவோம். டேய் என்னடா, என்ன லுக்கு? என்னடி வர வர மரியாதை தெரியுது. வாடாங்கிற போடாங்கிற, இப்ப என்னடா டேங்கிற? என்னடி உனக்கு இந்த மரியாதை போதும். ஆமா, என்ன லுக்கு? என்னன்னா, இல்ல கல்யாணம்லாம் நடந்துருச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கணும்ல, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டு நடத்திடலாமா? டேய் மவனே, ஃபர்ஸ்ட் நைட்டு உனக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு, சூர்யா மாமாக்கும் துளசி அக்காவுக்கும். அத மனசுல வச்சுக்க. நம்ம டெக்கரேஷன் பண்ணதான் உள்ள வந்திருக்கோம். அத்தை டெக்கரேட் மட்டும் பண்ணிட்டு வெளியில வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீ பார்க்கிற பார்வையை பார்த்தா வேற என்னென்னமோ நடந்துரும் போல இருக்கே. ஆமா, டெக்கரேஷன் தான் பண்ண சொன்னாங்க. ஒண்ணு வேற பாவாடை தாவணியில கலக்கறாளா, மனசு வேற அலப்பாயுது அவ பின்னாடியே. அதான் எதுக்கு தள்ளி போடுவானே, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிடலாம்,
கல்யாணத்தை பொறுமையா பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். உனக்கு எப்படி வசதி? ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சிடலாமா? டேய் கருப்பு தங்கம், நீ ஏதோ முடிவில் இருக்க போல இருக்கே. இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு சொல்லிட்டேன். நான் போறேன், நீயே டெக்கரேட் பண்ணிக்க. ஏய் இருடி, போயிடாத. நீ வேற பாவாடை தாவணியில கலக்கலா இருக்கேன். அதான் மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆமா, என்ன திடீர்னு பாவாடை தாவணிலாம்? என்னன்னா கல்யாணம்ல, அதான் அதுக்காக தான் கட்டியிருக்கேன். கல்யாணத்துல தான் நீ இல்லவே இல்லையடி, எங்கடி போன? நாளைக்கு அது நானும் கல்யாணத்துக்காக தான் ரெடி ஆனேன். கரெக்டா அந்த சமயம் பார்த்து சித்தப்பா வந்துட்டாங்க. வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு தெரியுமா. எப்படா வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். ஆமா, மேரேஜ்லாம் நல்லபடியா நடந்துதான். சூர்யா மாமா மேரேஜும் துளசி அக்கா மேரேஜ் எப்படி நடந்தது? நான் வேற அதை பார்க்கவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடி போடி, நீ வேற. எங்க அண்ணன் கல்யாணத்தை நானே பார்க்கலையாமா, நீ பார்க்கலன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் எங்க அண்ணன் கல்யாணத்தை பார்க்கல. அம்மா அப்பா நானுன்னு யாருமே பார்க்கல. அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை அப்புறமா சொல்றேன். இப்ப சொல்லக்கூடிய நேரம் இல்ல, அதுக்கான இடமும் இது இல்ல. இந்த இடத்துல வேற ஒண்ணு சொல்லி தரட்டா? டேய், நீ சரியில்லை, நான் போறேன். எங்க போ பார்க்கலாம்? என்ன மீறி நீ வெளியில போ பார்க்கலாம்? கதிர், உன் பேச்சு எதுவும் சரியில்லை, நான் போறேன். இங்க இருந்தா எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன்டா. கதிர், பக்கத்துல வராத, எனக்கு பயமா இருக்குடா. அப்படி பார்க்காதடா. எனக்கு இப்போ பக்கத்துல வரணுமே, வந்து என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. அண்ணனும்ல கதிர், கிட்ட வராத, போயிடு. கிட்ட வராதுன்னு உதடு மட்டும் தாண்டி சொல்லுது. கண்ணு டே கிட்ட வாடா, வந்து ஏதாவது பண்ணுடான்னு அந்த கண்ணு ரெண்டும் ஏக்கமா கேட்குற மாதிரி இருக்குடி. அது மட்டும் இல்ல, அந்த உதடும் ஏதாவது பண்ணுடான்னு சொல்லாம சொல்லுதே. கதிர், அப்படின்னு எதுவும் இல்லை, நான் போறேன். ஏய் நில்லுடி. டேய், மிச்சம் வைக்காம நான் மிச்சம் வைக்காம குடிச்சா இப்போ இங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்ன மாமா, பால் குடிக்கிறதுனால என்ன என்ன நடக்கும்? பெருசா எதுவும் இல்ல, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். ஆனா என்ன, இப்ப அது நடக்க கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்கு. வேற ஒண்ணும் இல்லடி, இப்ப நான் இது குடிச்சா எல்லாமே உனக்கு எனக்கும் முடிஞ்சிடும். பரவாயில்லையா சொல்லு, நான் குடிக்கிறேன். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஒரு பால் குடிச்சாவா? ஐயோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே டியர்ஸ். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மனிஷா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மனிஷா சிஸ்டர். அவசியம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மனிஷா டியர். மனிஷா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட சன் ஆர்யாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆர்யா. அவசியம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆர்யா தங்கம். ஆர்யா செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் செல்வி சிஸ்டர். ஹாய் செல்வி டியர். ஹாய் சிவா ப்ரோ. ஹாய் சிவா ப்ரோ. ஹாய் காளீஸ்வரி சிஸ்டர். ஹாய் தர்ஷிகா. ஹாய் தர்ஷிக். ஹாய் பாண்டியராஜன் ப்ரோ. ஓகே டியர், எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சு. அப்புறம் பர்த்டே விஷயத்தும் முடிஞ்சது. அப்புறம் நீ வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இப்ப அம்மாக்கு பரவாயில்லையான்னு. ஆமா டியர், இப்ப மம்மிக்கு ரொம்பவே பரவாயில்ல. என்னன்னா லேசா செஸ்ட் பெயின் வந்துருச்சு. செஸ்ட் பெயின் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். இப்ப நார்மல்னு சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க மம்மி.
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. முன்ன பின்ன பார்க்கலனாலும் எதனா ஒரு ப்ராப்ளம்னு சொன்னா உடனே கேர் பண்ணி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ மம்மிக்கு ரொம்பவே பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் டியர். ஓகே டியர், ஹாப்பி சண்டே. சண்டே டியர். அப்புறம் கெட்டிமரம் சீரிஸ் இன்னைக்கு கண்டிப்பா வராது. நாளைக்கு 2 சீரிஸும் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பை டியர். பை டியர்.